கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி என்ன என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் பரலோகம் போவார்? ஏன்னா இன்னைக்கு பரலோகம் போறதை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க திருவிருந்துல பங்கு பெற்றதான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க. நீங்க சபைக்கு சரியா வந்தாதான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க. தேவனுக்காக நாம ஊழியம் செய்யதான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் பரலோகத்துக்கு போவோட வழி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பரலோகத்துக்கு போவோட வழிதான். ஆனாலும் இது உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது, திருவிருந்து எடுக்கிறவங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதை குறித்து தான் நீங்க பரலோகம் போக முடியுமா இல்லையா என்பதை நாம் கணிக்க முடியும். ஆக நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி என்ன, எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம், அதை குறித்து தான் இன்றைக்கு நாம தெளிவாய் பார்க்க போகிறோம். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கவனிங்க, கிறிஸ்தவர்களாகி நமக்கு முன்பதாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனமா கேளுங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 பாதைகளை வைத்திருக்கிறார். ஒரு பாதை விரிவாகவும் விசாலமாகவும் இருக்கிறது என்று பார்த்தோம். இன்னொரு பாதை இடுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த விரிவாகவும் விசாலமாகவும் இருக்கக்கூடிய இந்த பாதை எதை குறிக்கிறது என்றால், நரகத்தை குறிக்கிறது. இந்த நரகத்துக்கு அநேகர் போறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பாதை இடுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது. இந்த பாதை எதை குறிக்கிறது என்றால், ஜீவனை குறிக்கிறது, அதாவது பரலோகத்தை குறிக்கிறது. இப்போ அநேக நரகத்துக்கு போறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் ஜீவனுக்குள் போறாங்க. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம். எல்லோரும் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யணும். அதாவது ஞானஸ்தானம் எடுத்தோம், திருவிழா எடுக்கிறோம், சபைக்கு போகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அநேக நரகத்துக்கு போறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போறாங்க. ஏங்க அநேக நரகத்துக்கு போனோம், ஒரு சிலர் மட்டும் பரலோகத்துக்கு போனோம்? இதற்கு என்ன காரணங்க? இந்த காரணத்தை நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போகிறோம். சரிங்களா? வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் யாருக்கு சொல்றாரு? சபைகளுக்கு சொல்லுகிறார். முதலாவது, சபை என்றால் என்ன? நாம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு பேர் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே வேதம் சொல்லக்கூடிய சபை இதுவான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். கேட்டீங்களா? உன்னதமான தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்கிறது இல்லை. இப்போ நம் சபையில் சொல்லக்கூடிய இந்த கட்டடத்துக்குள்ள தேவன் என்ன பண்றாரு? வாசம் செய்கிறது இல்லை. அப்போ இந்த சபை கைகளினால் கட்டக்கூடிய ஒரு ஆலயம். அப்ப தேவன் எங்கதான் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். கவனிச்சீங்களா? யார் ஆலயம்? நீங்கள் நானும் தான் தேவனுடைய ஆலயம். அப்போ ஆவியானவர் யாருக்கு சொன்னாரு? சபையாகிய நீங்களும் நானும் தான் தேவனுடைய சபை. அப்ப நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்தது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவச்சத்தை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றார். இப்போ நம்ம ஜெயம் கொள்றதுக்கு முன்பதாக இந்த ஜீவச்சம் என்றால் என்ன? இந்த ஜீவச்சத்தின் கனியை ஒருவன் புசிப்பதினால் அவனுக்கு என்ன நன்மை உண்டாகும், ஒருவேளை அதை புசிக்காமல் போனால் அவனுக்கு என்ன தீமை உண்டாகும் என்பதை நாம் ஒரு சின்ன தொகுப்பை பார்க்கலாம். கவனிங்க,
ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி அவன் வாழ்ந்து முடித்து அவன் மரித்த பிறகு அவனுடைய ஆத்மா பரதேசிக்கு கொண்டு போகப்படுகிறது. ஏன் பரதேசிக்கு போனா, அந்த பரதேசத்துல என்ன இருக்கு? ஜீவவருட்சத்தின் கனி இருக்கு. அந்த கனியை அந்த ஆத்மா புசிச்சாதான் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நித்திய ஜீவனை பெறாமல் ஒருவரும் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. அப்போ ஜீவவருட்சத்தின் கனியை புசிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜீவவருட்சத்தை புசிக்கணும். இப்போ இப்படிப்பட்ட ஜீவவருட்சத்தை புசிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டுமா? ஜெயம் கொள்ள வேண்டுமா? சரி, இப்போ நாம் எதை ஜெயம் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? அப்போ எதை ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் வேதாகமத்தை ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். இந்த வசனத்தை நாம பார்க்கிறதுக்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்திற்குள்ள சில சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டால் இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு தெளிவாக புரியும். அதாவது தேவன் என்ன செய்தாரு? வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் என்று நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். இப்போ ஆண்டவர் பூமியை உருவாக்கிட்டார். இந்த பூமியை உருவாக்கிட்டு அந்த பூமியில ஏதேனும் ஒரு இடத்தை உண்டாக்கி அந்த ஏதேனுக்குள்ள ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தேவன் என்ன செய்தாரு? ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து வைத்தார். இவங்கள ஏதேனு தோட்டத்துக்குள்ள வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தை நீங்கள் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்த நீங்கள் புசிக்க கூடாது, அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சொல்லிட்டார். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்போ சாத்தான் சர்ப்பத்தின் ரூபம் எடுத்து ஏவாள் கிட்ட வந்தான், ஏவாளை வஞ்சித்தான். ஏவாள் என்ன பண்ணாங்க? சாத்தனுடைய அந்த வஞ்சகத்துல விழுந்து அந்த புசிக்க கூடாத தேவன் விலக்கின விருட்சத்தை புசிச்சுட்டாங்க. அதை இவங்க புசிச்சது மாத்திரம் அல்லாமல் தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்துட்டாங்க. 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? இந்த கனியை புசிச்சு தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை இவங்க செய்தாங்க. சரிங்களா? கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை செய்தாங்க. இந்த பாவத்தை இவங்க செய்ததும் தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு இவங்க துரத்தினாரா இல்லையா? துரத்தல. ஏன் துரத்தல தெரியுமா? இவங்க இந்த பாவத்தை செய்த பிறகும் கூட இவங்க ஏதேனுக்குள்ளதான் இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதாமுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த நன்மை தீமை விருட்சத்தை புசித்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஜீவனை இழந்துட்டோம். இப்போ அதே தோட்டத்துக்குள்ள ஜீவ விருட்சம் இருக்கு. அந்த ஜீவ விருட்சத்தை நம்ம புசித்து நமக்கு என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற ஒரு தவறான ஆலோசனை, தவறான யோசனை. இந்த தவறான யோசனையோட ஆதாம் என்ன பண்ண தெரியுமா? நீங்க ஆதியாகமம் 3:22 வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. கவனிங்க. இப்போ ஆதாம் என்ன செய்தார்னா, நம்ம நன்மை தீமை கனியை புசிச்சு என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஜீவனை இழந்துட்டோம். இப்போ அந்த தோட்டத்துக்குள்ள ஜீவவருட்சம் இருக்குது. அந்த ஜீவவருட்சத்தை புசித்து நம்ம என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு தவறான ஆலோசனையோடு என்ன பண்ணிட்டாரு? அந்த ஜீவவருட்சத்தின் கனியை தன் கையை நீட்டி பறித்து அதை புசிக்க போறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஜீவவருட்சத்தின் கனிக்கு தேவன் ஒரு தகுதியை வச்சிருக்காரு. யார் அந்த கனியை புசிக்கணும்னா, இப்ப ஆதாம் படைக்கும் போது தேவ சாயலோடு படைச்சார். அவரு பூரண அறிவுள்ளவரா இருந்தார். அந்த டைம்ல இவர் இந்த கனியை புசிக்கிறதுக்கு இவருக்கு பர்மிஷன் உண்டு. ஆனா இப்போ இவரு பாவ சாயலமா இருக்காரு இல்லைங்களா? இந்த பாவ சாயலோட இவர் என்ன பண்ணக்கூடாது? ஜீவச்ச கனியை புசிக்க கூடாது. ஒருவேளை அவர் புசிச்சு இருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீதியோடு பரிசுத்தத்தோடு என்றென்றைக்கும் உயிரோடு இருந்தால் அவர் பேர் தான் தேவன். பாவத்தோடு என்றென்றைக்கும் உயிரோடு இருந்தால் அது சாத்தான். பரிசுத்தத்தோடும் மரணத்தோடும் பாவத்தோடும் இருக்கிறவன் தான் யாரு? மனுஷன்.
இப்போ இந்த ஆதாம் போயிட்டு ஜீவச்சதுக்கு சாப்பிட்டு இருந்தானா அவருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கோம்? நித்திய ஜீவன் போயிட்டு இருக்கோம். பாவ சாயலா இருக்கிற இந்த ஆதாம் ஜீவச்சதுக்கு சாப்பிட்டு இருந்தானா இவருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கோம்? நித்திய ஜீவன் போயிட்டு இருக்கோம். அப்போ ஆதாம் என்னவா மாறி இருப்பாரு? சாத்தானாய் மாறி இருப்பாரு. ஆனா நம் தேவன் நம் தாய் தகப்பனை விட நம்ம நேசிக்கிறபடினால என்ன பண்ணிட்டாரு? நான் பெற்ற என் மகன் சாத்தானா மாறக்கூடாதுன்னு சொன்ன பண்றது, தோட்டத்தை விட்டு துரத்தினார். இப்போ அந்த 24 வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்து போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். கேட்டீங்களா? இந்த ஆதாம் இங்க இருந்தானா, தோட்டத்துக்குள்ள இருந்தானா என்ன பண்ணிடுவான்? இந்த கனியை சாப்பிட்டுருவான். தேவனுடைய மொத்த பிளானையும் என்ன பண்றோம்? எடுத்துருவான். அதனால என்ன பண்ற தேவன், இதுக்கப்புறமும் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? வெளியே துரத்திட்டு ஏதேனுக்கு போகும் வழியில கேருபீனையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தில் காவல் வைத்தார். இப்போ ஒரு மனுஷன் ஜீவச்சத்தை புசிக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? இந்த கேருபீனையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தில் தாண்டி போனதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவச்சத்தம் கிடைக்கும். இப்ப வெளிப்பட்ட 2 நம்ம பார்த்தோம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவச்சத்தை புசிப்படுவான். இப்ப சொல்லுங்க, நாம் எதை ஜெயம் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்ததா? புரிஞ்சது இல்லைங்களா? சரி, இப்போ இதைதான் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி ஜெயம் கொள்றது? இதை நாம் எப்படி ஜெயம் கொள்றது? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த கேள்வி என்கிறதுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு என்று பெயர். நீங்க கேள்வியில ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? சத்தியத்துல வளரணும், சத்தியத்தை அறிந்திருக்கணும். சத்தியத்தை அறியாமல் ஒருவரும் கேள்வியினை ஜெயம் கொள்ள முடியாது. சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்லுகிறது? படிக்க வேணாம். வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானம் உள்ள மனுஷன் பாக்கியவான். இந்த நல்லா கொஞ்சம் யோசிப்பாங்க. வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானம் உள்ள மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பைபிளை நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. இது எல்லாமே பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு பொக்கிஷம். உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏழைகளான நீங்கள் பாக்கியவான் சொல்றாரு. அப்போ வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானம் உள்ள மனுஷன் பாக்கியவான்னா ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேதத்தை அதிகமா படிக்கணும். அதாவது நம்ம இன்னைக்கு உலகத்துல எதை காதலிக்கிற லவ் பண்றேன்னு சொல்றோம். ஆனா நீங்க வேதத்தை லவ் பண்ணி பாருங்களாம். வேதத்தை நீங்க ரொம்ப நேசிச்சு பாருங்களாம். சத்தியத்தை அறிகிற அறிவு அதை புரிஞ்சு கொண்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை நேசிக்கிறது இல்லை. அதனாலதான் என்ன பண்ண முடியல? சத்தியத்துல வளர முடியல. அப்ப சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். பச்சை போதாது, தியானிக்கணும். சரிங்களா? தியானிச்சாதான் நம்ம என்ன பண்றோம்? சத்தியத்தை வளர முடியும். மத்திய சுவிசேஷம் 7 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. 14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். கவனிச்சீங்களா? ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்கா? இடுக்கமாக நெருக்கமாக இருக்கிறதா. அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லல, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதனால கண்டுபிடிக்கிறவர்கள். ஏன்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கையில முதல்ல என்ன பண்ணிட்டாரு? நம்மள என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்தமாக்கிட்டாரு. பரிசுத்தமாக்கி நம்ம கையில என்ன கொடுத்துட்டாரு? பைபிளை கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த பைபிள்ல தான் என்ன இருக்குது? ஜீவனுக்கு போகக்கூடிய வழி இருக்கு. அந்த வழியை நாம கண்டுபிடிச்சா மட்டுமே என்ன பண்ண முடியும்? ஜீவனுக்குள்ள போக முடியும். அப்போ அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நாம என்ன பண்ணணுமா? சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும். அப்படி வளர்ந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கேள்வியை செயல் பண்ண முடியும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கவனிச்சீங்களா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும்னு நம்ம அப்பா அம்மாவோ நம்ம சொந்த பந்தமோ நம்ம சகோதரரும் நேசிக்கல, ஆண்டவர் விரும்புறாரு. புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு தெரியும், என் மகன் சத்தியத்துல வளர்ந்தாதான், என் மகன் சத்தியத்துல வளர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? கேருபீனை ஜெயம் பண்ண முடியும். அப்போ கேருபீனை ஜெயம் பண்ணணும். சத்தியத்துல அறியல் என்பது நம் சித்தம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய சித்தமே அதுதான். சரிங்களா? இப்போ
யோவான் 8:32 சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பிசாசு பிடியிலிருந்து விடுதலை வேணும், கடன் பிரச்சனை இருக்கிற கடக்கிறது விடுதலை வேணும், வியாதியில இருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை வேணும், இப்படி பல விடுதலை கேட்டு தெரியுறாங்க. நான் நல்லா புரிஞ்சுங்க, நீங்க சத்தியத்தை அறிஞ்சீங்கன்னா சகல விடுதலை உங்களுக்கு, எல்லாவற்றிலும் விடுதலை. இதுல மட்டும் இல்ல, எல்லாத்திலும் உங்களுக்கு விடுதலை. அப்ப சத்தியத்தை அறியாம ஏதோ இந்த சபைக்கு வந்தேன் போனேன், ஏதோ இந்த வாரம் வந்தேன், ஏதோ ஊழியக்காரங்க ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க கேட்டேன் போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன வரும்? நீங்க எதிர்பார்க்கிற அந்த பிரச்சனை எல்லாம் வரும். நீங்க சத்தியத்தை அறிஞ்சு கொண்டீங்கன்னா, சத்தியத்துல விடுதலை ஆயிட்டீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், எல்லாத்துலயும் நீங்க விடுதலை ஆயிடும். ஆக சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு மிக மிக அவசியமா இருக்கு. தேவன் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிகிற அறிவு நம்ம வளரணும்னு விரும்புறாரு. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவோடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிகிறது தான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு அநேகர் என்ன பண்றதுல, பைபிளை படிக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இல்ல பிரதர் நான் பைபிள் படிக்கிறேன், ஆனா அந்த பைபிள்ல இருக்கிற தமிழ் மொழி இருக்கு பாத்தீங்களா, நம்ம பேசுறது தமிழ் வேற, பைபிள் சொல்லுற தமிழ் வேற, அது எனக்கு புரியல, அதனால நான் படிக்கல. இன்னும் சிலர் கிட்ட கேட்டா, எனக்கு தமிழ் மொழியெல்லாம் புரியுது, அந்த ஸ்டோரி என்னன்னு புரியல எனக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு, ஆதம் எப்படி வந்தாரு, இப்ப ஆபிரகாம் இப்படி சொல்லக்கூடிய ஸ்டோரி எனக்கு புரியல சொல்றாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல போயிட்டு, பைபிளை எடுத்தாலே தூக்கம் இருக்குது, பைபிளை எடுத்தாலே சோர்வா இருக்குது, பைபிளை படிக்க நினைக்கும் போது ஏதோ பிரச்சனை வருது குடும்பத்துல, இப்படி சொல்லி நான் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை காண்பித்து வேதத்தை படிக்கிறதே கிடையாது, வேதத்தை படிக்கிறதே கிடையாது. இப்படி படிக்காத இந்த நபர்கள் தான் என்ன பண்றாங்கன்னாக்கா, கள்ள போதகிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சத்தியம் என்னன்னு தெரியாததுனால இந்த கள்ள உபதேசம் கூட அவங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல உபதேசமா தெரியுது. ஆரோக்கியமான உபதேசம் எது, ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் எது என்று இவங்களுக்கு தெரியல. இன்றைக்கு கள்ள போதகர்கள் ஜனங்கள் என்ன பண்றாங்க, தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு இவங்களோட அறியாமைய ஒரு பெரிய காரணமா இருக்கு. அப்ப சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது இது கள்ள உபதேசமா நல்ல உபதேசமா என்று நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஏன் அன்னைக்கு பைபிள் படிக்க முடியல, ஏன் சத்தியத்தை வளர முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரே ஒரு காரணம் தாங்க. என்ன காரணம் தெரியுமா? நாம இயேசு கிறிஸ்துவை அதிகமா நேசிக்கிறத விட, பரலோக வாழ்வை நாம அதிகமா நேசிக்கிறத விட என்ன பண்றோம், இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அதிகமா நேசிக்கிறோம். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நம்ம அதிகமா நேசிக்கிறோம். அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன விரும்புறாருனாக்கா, நம்ம சத்தியத்துல வளரணும்னு விரும்புறாரு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, சத்தியத்துல வளர முடியலன்னு சொல்றோம். ஏன் நம்மளால வளர முடியல? நம்ம உலகத்தை அதிகமா நேசிக்கிறோம், நம்ம சத்தியத்தை விரும்ப நம்ம எதிர்பார்க்கல. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்துக்கும் நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்க அந்நிய பாஷையில வழிநடத்தினாருன்னு சொல்றீங்க, அபிஷேகம் நடத்தினாருன்னு சொல்றீங்க, சந்தோஷம். சரிங்களா? நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை ஏன் உங்களுக்குள்ள கிரியை செய்யல? அந்நிய பாஷை பேசுற அபிஷேகம் நிரம்புற உங்களுக்கு அந்த வேலை மட்டும் ஏன் உங்களுக்குள்ள கிரியை செய்யல? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. என்ன வேலை தெரியுமா? 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். கவனிச்சீங்களா? சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன செய்வாராம்? சகல சத்தியத்துக்குள்ளும். இதுதான் அவர் வேலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் வேலை இதுதான். ஆனா இந்த கிரியை நமக்குள்ள என்ன பண்ணல, ஒண்ணும் செய்யல. ஆனா நம்ம என்ன பண்றோம், அபிஷேகத்தை நடத்துறோம், அந்நிய பாஷை பேசுற கேட்ட ஆவியானவர் நடத்துறாரு சொல்றோம். ஆனா ஆவியானவர் சத்தியத்தில் அறிகிற அறிவை நம்ம நடத்துவது மட்டுமே விரும்புகிறார். சரிங்களா? அப்ப சத்தியத்தை அறிவது நமக்கு மிக மிக அவசியமா இருக்கு. சத்தியத்தை அறியாம ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, கேள்வி கூட செய்ய பண்ண முடியாது. சரி, நான் கேட்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு இது புரியல அது புரியல, என்னால பைபிள் படிக்க முடியலன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மத்தியில இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் நான் யார் தெரியுமா? 1ஆம் வகுப்பு கூட பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்.
இப்ப பைபிளை பிரிச்சு எனக்கு முன்பதாக நீங்க காமிச்சிட்டீங்கன்னா இதுல என்ன போட்டுருக்குன்னு தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படிங்க? எப்படி? நான் உலகத்துல இருக்கிற எதையும் ஆதாயமா எதிர்பார்க்கல. உலகத்துல எதையும் நல்லா பண்ணல, நேசிக்கல, எதையும் லவ் பண்ணல. நான் நேசிக்கிறது, லவ் பண்றது எல்லாமே என் வேதாகமம் ஒன்று மட்டுமே. ஏன்னா இதுதான் என்ன எங்க கொண்டு போவோம்? பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அப்போ வேதத்தை நான் அதிகமா நேசிச்சதுனால ஒவ்வொரு நாளும் நானே எவ்வளவு உணவு எடுத்துக்கிறேனோ அதுக்கு அதிகமா நான் என்ன பண்ணிட்டேன்? வேத புத்தகத்தை உள்வாங்கிக்கிறேன். அதுதான் இன்னைக்கு என்ன உங்க மத்தியில நிக்க வச்சு பேச வச்சிருக்கு. நானும் இப்ப படிக்காத, எழுத படிக்க தெரியாத நான் பிரசங்கிக்கிறேன்னா எழுத படிக்க தெரிஞ்ச உங்களால பிரசங்கிக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. முடியும். சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இந்த உலகத்தில் உள்ளவங்க வெறுத்துருங்க. அதை வெறுத்தாதான் உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து சத்தியத்தை உங்களை வழிநடத்த முடியும். முதல்ல நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீங்க உலகத்தை நேசிக்கிற வரைக்கும் ஆவியானவர் கிட்ட வரவே மாட்டாரு. உலகத்தை வெறுங்க, உலகத்தில் அதை வெறுங்க. உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புறேன். தம்பி கொஞ்சம் பாப்பா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? பரிசுத்த வேதத்தை நம்ம கையில கொடுத்து என்ன பண்ணாரு? பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி இதுதான் சொல்லி என்ன பண்ணிட்டாரு? இந்த கையில என்ன பண்ணிட்டாரு? இந்த வேதத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த வேதத்தை உங்களை எங்க கொண்டு போவோம்? பரலோகத்துக்கு கொண்டு போவோம். இப்போ இந்த பிசாசை குறித்து நீங்க தியானிச்சீங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா? தேவன் என்ன செய்யறாரோ அதை ஒட்டி அவன் ஒரு காரியத்தை உருவாக்குவான். புரியுதுங்களா? அவன் பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. தேவன் என்ன ஒண்ணு செய்யறாரோ அதை ஒட்டி அவன் செய்வான். உதாரணத்துக்கு சொல்ற ஒரு பேச்சுக்கு, இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம தேவன் வணங்குறோம். இப்போ என்ன ஒரு வேலை செய்யறாரோ அதுக்கு ஜெராக்ஸ் அவன் ஒன்று செய்வான். அது ஒண்ணுதான் இந்த பைபிள் என்ன பண்ணிட்டாரு? பரலோக வழியா கொடுத்துட்டாரு. அந்த கையில இந்த கையில பாருங்க என்ன பண்ணிட்டான்? பரலோக போட வழியை இந்த கையில கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுத்தாரு. இப்ப அவன் என்ன பண்ண? இந்த கையில பரலோகத்துக்கு போக முடியாத ஒண்ணை கொடுத்துட்டான். இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 100% நீங்க பரலோகம் போயிடுவீங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா 100% பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், 100க்கு 99% எல்லாருமே இதுக்கு அடிமையா இருக்காங்க. இது பிசாசு நமக்கு கொடுத்த ஒரு தந்திரமான ஆயுதம். இந்த ஆயுதம் தந்திரமா நமக்கு என்ன பண்ணுது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதை இதுக்கு நம்ம இடம் கொடுக்கிற வரைக்கும் பரலோகத்துக்கு போக முடியாது. இதுக்கு கொடுக்கிற டைமை நீங்க பரிசுத்த வேதாகம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க பரலோகத்துக்கு போகலாம். ஆகையால் சத்தியத்தை அறியாமல் ஒருத்தரும் கிருபினை செய்து கொள்ள முடியாது. சரிங்களா? இப்ப அடுத்தது இன்னொரு செக் போஸ்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டை. இந்த வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டையை எதை குறிக்கிறது என்றால் திருவிருந்தை குறிக்கிறது. நாம சரியான திருவிருந்தை எடுத்தனாக்கா நாம எங்க போடலாம்? வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தை செயல் கொள்ளலாம். சரிங்களா? அப்ப திருவிருந்து எப்படி எடுக்கிறது? அப்ப நாம எடுக்கிற திருவிருந்தெல்லாம் இதுவரை கரெக்டான திருவிருந்து இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த செய்தி உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு போய் வச்சிடும். அப்ப திருவிருந்து எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்துல அவர் எங்கெல்லாம் போய் பிரசன்னம் பண்ணாரோ அங்கெல்லாம் அநேக மக்கள் அவர் என்ன பண்ணாங்க? சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க, அனைவரும் விசுவாசித்தாங்க. இப்ப இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து திருவிருந்து கொடுத்தாரா? இல்ல 12 பேருக்கு மட்டும் திருவிருந்து கொடுத்தாரா? ஏன் இந்த 12 பேருக்கு மட்டும் கொடுத்தாரு? ஏன் இந்த 12 பேர் அவர் டார்கெட் பண்ணாரு? சொல்லுங்க, ஏன் சொன்னா தெரியுமா? இந்த 12 பேரை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணாருன்னா, இந்த 12 பேரை இயேசு என்ன பண்ணாருனாக்கா இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த 12 பேரை எப்படி உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தாரோ அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் என்ன பண்ணாரு? உலகத்திலிருந்து வேறுபிடித்திருக்கிறார். இந்த சீஷர்களை தேவன் திருவிருந்து கொடுக்கிறதுக்கு முன்பதாக என்ன சொன்னாரு? நீங்க எல்லாவற்றையும் விட்டு வாங்கன்னு சொன்னார். இவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா நம்ம அதுக்கு சில வசனத்தை பார்த்தரலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:11. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நீங்க கவனிங்க, இங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டுன்னு வரும். ஏன்னா இயேசு என்ன பண்ணாரு? ஒவ்வொரு சீஷர்களையும் அழைக்கும் போது எல்லாவற்றையும் விட்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்ப 27, 28 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆமென். கேட்டீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றாங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இப்ப இவங்க எல்லாவற்றையும் விட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். பேதுரு, சீமோன் பேதுரு கிளீனா சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப சீஷருங்க 12 பேருமே எல்லாத்தையும் விட்டு வந்தாங்கன்றதுக்கு இந்த வசனம் நமக்கு பெரிய ஆதாரம். சரிங்களா? இப்படி எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்க தான் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு என்ன பண்ணாரு? திருவிருந்து கொடுத்தாரு. திருவிருந்து எடுக்கிறதுக்கு தேவன் நம்ம கிட்ட 2 தகுதி எதிர்பார்த்தாரு. அதுல ஒரு தகுதி என்ன? எல்லாவற்றையும் விட்டு வரணும். இது முதல் தகுதி. 2வது ஒரு தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, திருவிருந்து முதல்ல யார் கையில கொடுத்தாருன்னா 12 சீஷர்களை கொடுத்தாரு. ஏன் இந்த சீஷர்களை கொடுத்தாரு? இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருந்தாரோ, அதே போல அவர் போனதுக்கு அப்புறம் இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு என்னவா இருக்காங்க? முன்மாதிரி. அப்ப ஃபர்ஸ்ட் சீஷர்களை திருவிருந்து கொடுத்தாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் என்னவா மாறி இருக்கணும்? சீஷனா மாறணும். ஏன் நம்ம எல்லாம் திருவிருந்து எடுக்க போறோம். அப்ப திருவிருந்து எடுக்க போறோம் நம்ம எல்லாருமே என்னவா மாறி இருக்கணும்னா சீஷரா மாறி இருக்கணும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன சொல்றாரு? சீஷரா. ஏன் சீஷனாக்கணும்? ஏன்னா அந்த சீஷங்களை என்ன கொடுக்கணும்? திருவிருந்த கொடுக்கணும். புரியுதுங்களா? அவங்க திருவிருந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற தகுதி என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்? சீஷனா மாறணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சீஷனாக்கு, அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணு? பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல ஞானஸ்நானம். அப்ப ஃபர்ஸ்ட் சீஷனா மாறணும். சீஷனா மாறினவன் என்ன பண்ணணும்? உலகத்தையும் உலகத்தில் உள்ள என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அதெல்லாம் வெறுத்து விட்டுட்டு அவன் என்ன பண்ணணும்? சபைக்குள்ள வரணும். அப்படி வந்தவனுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? திருவிருந்து கொடுக்கணும். அப்படி நீங்க எடுக்கிற திருவிருந்து தான் வீசிக்கொண்டு இருக்கிற சுடரொளி பட்டயத்தை ஜெயம் கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஏதோ வரங்க திருவிருந்து கொடுக்குறான்னு சொல்றாங்க, திருவிருந்து எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறா நீ பல்லவுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க, அதுக்காக அவன் திருவிருந்து எடுத்தாங்க அப்படின்னு திருவிருந்து எடுக்காதீங்க. பவுல் கொரிந்தியர்ல கிளீனா சொல்றாரு, அபாத்திரமான போஜனம் பண்ணக்கூடாது. நீங்க எடுக்கிற திருவிருந்து என்ன சென்று நிதானித்து எடுக்க சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு திருவிருந்து என்னன்னு தெரியல. ஏதோ இந்த வெள்ளம் பஞ்சத்துக்கு இந்த ரொட்டி துண்டு கொடுக்க ஜனங்க அடிச்சுன்னு ஓடிற மாதிரி இந்த திருவிருந்து எடுக்கிற அன்னைக்கு தான் பாருங்க வராதவங்களும் வந்து உட்காந்துக்கிறாங்க. மற்ற நாட்கள்ல பாருங்க ஆள் வர மாட்டாங்க. ஆனா திருவிழானால தான் யாரெல்லாம் வரல அவங்க எல்லாரும் வந்து கரெக்டா அட்டன் ஆயிடுவாங்க. இது எவ்வளவு ஒரு கோரமையான விஷயம் பாருங்களா. இது ரொம்ப தப்புங்க. இது திருவிருந்து எடுங்க, தப்பு கிடையாது. திருவிருந்து நமக்கு ஜீவன் கிடைக்கும். ஆனா அந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பாக திருவிருந்து என்னவென்று நீங்க என்ன பண்ணுங்க? நிதானிங்க, அப்புறமா திருவிருந்து எடுங்க. சரிங்களா? அப்ப திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டுவாங்க சொன்னாரு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன பிரதர், ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியும் படைச்சாரு, இந்த உலகத்துல உள்ளதான் ஆண்டவர் தான் படைச்சாரு, அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் விட்டுவான்னு சொன்னாக்கா என்ன பிரதர் இது? எல்லாத்தையும் விட்டு வரணும், எல்லாத்தையும் விட்டு வரணும், இதெல்லாம் அது புதுசா நீங்க இதை குழப்பறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் குழப்பதுங்க, இருக்கிற சத்தியத்தை நான் பேசுறேன். ஏன் ஆண்டவர் விட்டுட்டு வர சொன்னார்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். கவனிச்சீங்களா? ஏன் ஆண்டவர் இடத்தை விட்டுட்டு சொன்னார்? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் உலகத்திலிருந்து நம்மள வேறு பிரித்தான்? புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் தேவனால உண்டாக்கப்பட்டது அல்ல, இது உலகத்தினால் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நீங்க வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பாருங்க. உலகம் எப்படி உண்டாச்சுன்னா, சாத்தான் தந்திரமா உலகத்தை உருவாக்கினான். யாரை கொண்டு? காயனை கொண்டு. இந்த காயனோட ஸ்டோரியை போய் பாருங்க. உலகம் எப்படி உண்டாச்சுன்னு அங்க தெரியும். இப்ப காயனை கொண்டு தான் உலகத்தை என்ன பண்ண தந்திரமா உருவாக்கிட்டான். இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவர்களும் நம்ம பரலோகத்துக்கு போக ஒரு காலமும் விடாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்க உலகத்துல என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்ப உலகத்தை வெறுக்காம நம்ம என்ன பண்ண முடியாது? சத்தியத்தையும் அறிய முடியாது, திருவுருத்திலையும் சரியா எடுக்க முடியாது. அப்ப உலகத்தை வெறுப்பது நமக்கு மிக மிக முக்கியமா இருக்கு. புரியுதுங்களா? இதுக்கு இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப உலகத்தை வெறுக்க சொல்லிட்டார் ஆண்டவர். ஏன் எல்லாத்தையும் விட்டு வர சொன்னாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் மாம்ச நீதியாக எந்த பாவத்தையும் செய்யல, அதாவது விபச்சாரம் செய்யல, திருடல, கொலை செய்யல, பொய் பேசல, எந்த ஒரு பாவத்தையும் என்ன பண்ணல, நான் செய்யல. எல்லாவற்றையும் நான் கரெக்டா இருக்கிறேன். ஆனா நான் என்ன செய்யறேன்? நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தையும் பொருளையும், நான் படிச்ச படிப்பும் பட்டமும் பெருமையும் என்ன பண்ணிட்டேன்? எனக்குள்ள வச்சுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் என்ன பண்றேனாலே, ஒரு மூட்டை கட்டிக்கிட்டேன். பணம் ஒரு மூட்டை, நகை ஒரு மூட்டை, நான் படிச்ச பட்டம் ஒரு மூட்டை, என்னோட பெருமை ஒரு மூட்டை நான் கட்டிக்கிட்டேன். சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் என்ன ஆசைப்படுறேன் கேட்டீங்கன்னா, ஜீவனுக்குள்ள போக ஆசைப்படுறேன். இப்போ ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்கு? நம்ம படிச்சோம், இடுக்கமாகவும் நெருக்கமாகவும். அப்போ அது ஒரு குறுகிய வாசல் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த குறுகிய வாசலுக்குள்ள போகிறதுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த 4 மூட்டை எதுவும் பணம், நகை, பட்டம், படிப்பு, என்னுடைய பெருமை, இதெல்லாம் தூக்கிக்கிட்டேன். அந்த குறுகிய வாசலுக்குள்ள நான் என்ன பண்றேன்? போக ஆசைப்படுறேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? போக முடியல. அந்த வாசல்ல இந்த வச்சுக்கிற அந்த சுமை, இந்த மூட்டை என்ன பண்ணுது? என்னை இடிக்குது, உள்ள போகாத படிக்க தடுக்குது. இப்போ அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது, என் மகனே எல்லாவற்றையும் விட்டு வான்ற. நான் உடனே எல்லாத்தையும் போட்டேங்க, உள்ள போயிட்டேங்க. குறுகிய வாசலுக்குள்ள நான் போயிட்டேன். இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு சொன்னாருன்னு? நீங்க எதை இந்த உலகத்துல இது இல்லாம வாழ நினைக்கிறீங்களோ அதுதான் பரலோகத்துக்கு போக தடையே. புரியுதுங்களா? இது இல்லாம உலகத்துல வாழ நினைச்சீங்கன்னா அதுதான் தடை. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, உலகத்துல பணம் இல்லாம வாழ முடியாது, பரலோகத்துக்கு இயேசு இல்லாம போக முடியாது. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு பணத்துக்கு பின்னாடியே ஓடுனீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு கைவிடப்படுவீங்க. அப்ப என்ன பண்ணுங்க? இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் அற்ப உலகம். இதெல்லாம் நம்ம நிரந்தரம் கிடையாது. நமக்கு சொந்த வீடு பரலோகத்துல இருக்குது. அங்க போனோம்னா நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் விட்டுட்டு வரணும். இதெல்லாம் விட்டுட்டு வரணும். இவன் பிரசங்கம் பண்றானே, இவன் பைத்தியமா? நீங்க கேட்கலாம். நான் பைத்தியம் தான். உலகத்தானுக்கு நான் பைத்தியம் தான். ஆனா கிறிஸ்துவுக்கு நான் செல்ல பிள்ளை. அவருடைய வார்த்தையை கொண்டு வந்து பேசக்கூடிய செல்ல பிள்ளை. இது எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம். ஏன்னா இது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. உலகத்தை நேசிக்கிறவங்களுக்கு இது கஷ்டம், சத்தியத்தின்படி வாழ்றவங்களுக்கு இது சந்தோஷம். நீங்க உலகத்தை நேசிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது இன்னைக்கு இல்லைங்க, இயேசு கிறிஸ்து கூடவே பயணம் செய்த 70 பேர். அந்த 70 பேர்ல 58 பேர் என்ன பண்ணிட்டாங்க? இது கடினமான உபதேசம் சொல்லி அவரை விட்டு பின்னாடி போயிட்டாங்க. ஆனா மிச்சம் அந்த 8 பேரை பார்த்து யோசிச்சு கேட்டார், நீங்களும் விட்டு போக மனதா இருக்கீங்க? அதுக்கு சீமோன் பேதுரு சரியா ஒரு பதில் சொன்னார். ஜீவனுக்கான வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, உம்மை விட்டு நாங்கள் எங்க போகவில்லை கேட்டார். அந்த சீமோன் பேதுரு கேட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? அப்பா, ஜீவனுக்கு போகிற வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த உலகம் எனக்கு வேணாம், இந்த உலகத்தில் உள்ளது எனக்கு வேணாம் அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? சத்தியத்தை பிடித்து கொண்டு இயேசுவின் பின்னாடி போகணும். அப்படி போனாதான் நம்ம
பரலோகத்துக்குள் பிரவேசிக்கணும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என் தேவன் எனக்கு செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.